1956க்கு அப்புறமா உருவான மாநிலங்களோட பெயர்கள பார்க்கலாம். பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960. இதன்படி குஜராத் மாநிலத்த உருவாக்குனாங்க. அடுத்ததா நாகாலாந்து மாநில சட்டம் 1962. இந்த நாகாலாந்து மாநிலம் அப்படிங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில இருந்து பிரிக்கப்பட்டது தான் நாகாலாந்து மாநிலம். அடுத்ததா பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966. இதன்படி ஹரியானா மாநிலத்த உருவாக்கியிருக்காங்க. அடுத்து புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் 1970. வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் மாநிலங்கள உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய யூனியன் பிரதேசங்களை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா சிக்கிம் மாநில சட்டம் 1975. சிக்கிம் மாநில சட்டம் 1975. அடுத்ததா அருணாச்சல பிரதேச சட்டம் மற்றும் மிசோரம் மாநில சட்டம் 1986. இதன்படி மிசோரம், அருணாச்சல பிரதேசம் மாநிலங்கள உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கோவா மாநில சட்டம் 1987. அடுத்ததா மறுசீரமைப்பு சட்டம் 2000. இதன்படி சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மறுசீரமைப்பு சட்டம் 2000 உத்தரகாண்ட் மாநிலத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா பீகார் மறுசீரமைப்பு சட்டம் 2000 ஜார்க்கண்ட் மாநிலத்த உருவாக்கியிருக்காங்க. அப்ப சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் 3மே 2000 ஆண்டு சட்டத்தின்படி உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததா ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 படி தெலுங்கானா மாநிலத்த உருவாக்கியிருக்காங்க. நன்றி.